பார்த்து வாங்கண்ணா. சாரி காய்ஸ், ஒன்றும் இல்லை. வந்துட்டு இருந்தேன், பின்னாடியே ஒருத்தர் செப்பலை மிகிற மாதிரியே வந்துட்டுருக்காருங்க, ஏன்னு தெரில. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் என்ன ஒரு இதுனா, அந்த பேரிகார்டு மாதிரி போட்டிருக்காங்கல்ல போலீஸு, அதாவது இங்கிட்டு வர்றதுக்கு ஒன் வே, இல்லை இங்கிட்டு போகிறவங்க அங்கிட்டு வரவங்கன்னு போட்டிருக்காங்களே செப்பரேட்டாக. அந்த பேரிகார்டு போட்டதை இவ்வளோ போகக்கூடாதுன்னா அதுக்குள்ளே போகிறாங்க பாருங்களேன். பட் இந்த மாதிரி போகிறாங்க, அது அவங்களுக்கு ஷார்ட்கட்டுன்னு நினச்சிட்டு போகிறாங்க. பட் இதனால் ரொம்ப என்ன சொல்கிறது, ஆக்சிடென்ட் கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போலீஸ் அப்படி போட்டிருக்காங்கன்னா அதில் ஒரு மேட்டர் இருக்கும். ஏன்னா டிராஃபிக் ஜாம் ஆகிடக்கூடாது, இங்கிட்டு ஒன் வே, வர வண்டி அங்கிட்டு போட்டும் இங்கிட்டு வர வண்டி போட்டுன்னு போட்டிருக்காங்க. பட் அதையும் தாண்டி நம்ம பப்ளிக்கு அப்படி தான் போயிட்டுருக்காங்க. இது நல்லதுக்கான்னு தெரியல. சரி ஓகே. ஆனால் இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓவர் க்ரௌடு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அடிக்கிற மட்ட மதியான வெயில்லையும் இவ்வளோ கூட்டம் போகுது. எங்கடா போகிறீங்க, எங்கடா வரீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பார்த்துட்டு உங்களுக்கே தெரியும். ஆனால் எங்கே பார்த்தாலும் இந்த ஹிந்தி வாலா குரூப்ஸ் மட்டும் எங்கே போனாலும் இருக்காங்க. ஏங்க முன்னாடி போக விட மாட்றாங்க, பின்னாடியும் வர மாட்றாங்க, ஹரேபுரேன்னு சுற்றிட்டு அலையிறாங்க பாருங்களே. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, இப்போ இந்த இதிலேருந்து நம்ம அங்கிட்டு அந்த ரயில்வே ஜங்ஷனுக்கு நம்ம போகணும். ஸோ அதனால் சப்வே, அந்த மெட்ரோ அதுக்காண்டி சப்வேயில் நான் ஏறலான்ட்டு போயிட்டுருக்கேன். அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குற எல்லாருமே மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணி பெல்லை ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் மறக்காமல் உங்கள் செல்லுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி ஓகே, இப்போ இதெல்லாம் தாண்டி நம்ம போகிறோம். நீங்களே பார்த்துட்ருக்கீங்கல்ல, நம்ம போயிட்டுருக்கோம்ல. ஆனால் வெயில் உண்மையிலேயே சீரியஸாக சொல்கிறேன், வயசானவங்க சின்ன பையங்க யாரும் கூட்டிகிட்டு வெளியே வந்துடாதீங்க இந்த டைமில். ஏன்னா அவ்வளோ வெயில் நம்மளாலே தாங்க முடியல. ஏஜ் பர்சனாக இருக்கும், நம்மளாலே தாங்க முடியல. இங்கே வாருங்க, அந்த எக்ஸிலேட்டரில் கூட, அதனால தான் நான் கட் பண்ணிட்டேன், எதுவும் நினச்சிக்காதீங்க. இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். இந்த வீடியோ எடுக்கும்போதே நம்ம எல்லா பேரும் ஒரு மாதிரி பார்த்தாங்க. பட் இருந்தாலும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி. சில பேர் இதை பார்த்துருக்க மாட்டாங்கல்ல, வில்லேஜில் இருக்கவங்க. சப்போஸ் இங்கே நம்ம வீடியோவை யாராவது வில்லேஜில் இருக்கவங்க பார்த்தாங்கன்னா பார்த்துக்குங்க, சென்னையில் இந்த பிளேஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துக்குங்க. இது யாராவது உங்கள் சென்னைக்கு போகாத ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, பார்த்துக்கிட்டோம். ஓகே, நம்ம வந்து என்ட்ரி ஆகிட்டோம். இந்த ஜங்ஷனுக்கு போகலான்ட்டு உள்ளே வந்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வரோம். வந்துட்டு இந்த கடையில் ஜூஸ் குடிக்கலான்ட்டு நிற்கிறோம். ஜூஸ் குடிக்கிறத நான் எடுக்க மாட்டேன், இங்கிட்டு வந்துடுவேன். அதை கட் பண்ணனால உங்களுக்கு வராது. ஓகே, இப்போ ட்ரெயினுக்காண்டி போகிறோம். போய்கிட்டே இருக்கும்போது ட்ரெயின் வருதான்னு பார்க்கலான்ட்டு போகிறோம். என்னடா பேசும்போது வாய் வளருதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், ஏன்னா ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் வாய் வளர தான் செய்யும், எதுவும் நினச்சிக்காதீங்க. இப்படியே போயிட்டுருக்கோம். ட்ரெயின் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்காண்டி வந்துடும். ஆனால் அதே மாதிரி இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன், யாராக இருந்தாலும் தயவுசெய்து அந்த கோர்ட்டுக்கு இங்கிட்டு வர பாருங்கள். அங்கே பாருங்களே, அவர் இப்படி போகிறாரு, அப்படி போகிறது அவருக்கு அந்த அன்றைக்கி என்ன அர்ஜென்ட்டோ தெரில. பட் இருந்தாலும் அப்படி போகாதீங்க தயவுசெய்து. நம்ம சேஃப்டி நம்ம தான், நம்மளை யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ சேஃபாகவே இருங்க. போகிறதுக்கு ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. அர்ஜென்ட்டானாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நின்று போங்க, எதுவுமே பிரச்சனை இல்லை. நானே ஆக்சுவலி இவ்வளோ பக்கத்தில் வரக்கூடாது, வீடியோ எடுக்கிறதுக்காண்டி தான் இவ்வளோ தூரம் வந்தேன். ஆனால் நான் கேப் விட்டு தான் நிற்கிறேன், ரொம்பவே கேப் விட்டு தான் நிற்கிறேன். செல்லு உங்களுக்கு அப்படி வீடியோவில் தெரியுது, வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம், அதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ட்ரெயினில் படியில் நிற்காதீங்க. ஏன்னா நம்ம சேஃபு நம்ம கையில் தான், நான் இப்பயும் சொல்லுவேன். சரி ஓகே காய்ஸ், நம்மளுக்கு ட்ரெயின் வந்துருச்சு. இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன்.